ஹீரோ கம்போஸ் பண்ணியிருக்கேன் லென்த் ஷாட். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சிவாஜி சார் இருக்காங்க. அவன் டைலாக்லாம் பேசிட்டு கடைசி சிவாஜி சார் கிட்ட தான் நிற்பான். அப்போ அப்பா ஷாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு டைலாக் கிடையாது, அப்பா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பா என்னை கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னாரு. சொல்லிட்டேன்ப்பா, என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்லை அவங்க ஆரம்பிச்சு இங்கே வருவான்ப்பா, இங்கே வந்து இப்படி போவான், இப்படி போயிட்டு வந்து கடைசியில் அவங்ககிட்ட வந்து பேசுவான். ஒரு தடவை நீ பண்ணி காமிச்சிரு, அப்புறம் பண்ணிட்டு புது பையன்ல ஒரு தடவை பண்ணி காமிச்சிரு, உனக்கு டைலாக் ஓகே தானே அப்படின்னாரு. நான் ஓகேப்பா, நல்லா அவன் எப்படி பண்ணுங்கிறத நீ நடிச்சு காமி அப்படின்றது. எனக்கு இல்லை, அவர் நின்றுட்டு இருக்காரு, சுரேஷ் சார் பண்ண நடிக்கிறதா பெரிய சத்தியம். அப்ப நான் டைலாக் மட்டும் சும்மா பேசி காமிச்சேன், நீ நடிக்கணும், அவன் எப்படி பண்ணணும்னு நடிச்சு காமிக்கணுன்றாரு. இப்போ சிவாஜி சட்டை முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம பாத்திரக்கூடாது, ரெடியா சரி ஓகே சிவாஜி சாரே சொல்லிட்டு அப்படியே டைலாக் ஃபுல்லா மைண்ட்ல ஏத்திட்டு ஏற்கனவே நம்ம ஒரு நாடகம் நடிக்கிறோம் அதெல்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நடிக்கிறேன். உடனே கேமரா வந்து அவர் கேமரா பக்கத்துல பையனை நிக்க வச்சுட்டேன், அஜய் கிருஷ்ணா நிக்க வச்சுட்டு பாருங்க விக்கி, நாங்கள் விக்ரம் தான் கொடுப்போம், விக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் நடிச்சு காமிச்சேன். நடிச்சு முடிச்சு அப்படியே ஃபுல்லாக நடிச்சு முடிச்சு கடைசி வந்து நான் எங்கே நிற்கிற பொசிஷன் கடைசியாக சிவாஜி சாருக்கு நேரம் ஐ டு ஐ காட்டாக்டில் நிற்கணும். போய் அப்படியே நடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக போய் அப்படி நடிச்சு சிவாஜி சார் போய் நின்னேன். உடனே ஓகேப்பா அப்படின்னு, என்னடா உனக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னா, இல்லைப்பா சும்மா பண்ணப்பா, நீ நடிகர் தான்டா, நடிகர் தான் அப்படின்னாரு. ஒரு டக்க ஒரு சிரிப்பு சொன்னார். நான் என்ன பாராட்டுறாரா இல்லை திட்டுறாரான்னு தெரியல. அப்படியே ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து ஹீரோ பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஹீரோ பண்ண ஒரே டேக்ல ஓகே. அப்போ என்னை கூப்பிட்டு அதுக்கு தோணி பண்ண சொன்னேன். இல்லைன்னா இது 3-4 டேக் போயிருக்கணும். நீ பண்ணோன்னா அவனை அறியாமலே அவனுக்குள்ள கான்ஃபிடன்ட் வந்துடும். ஒரு மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேணுங்கிறத பண்ண கொடுக்கறது கெப்பாசிட்டி இருந்தால் பண்ணி காமிச்சிடணும்.